நான் இன்னைக்கு பாக்குறேன். சரி, அன்னைக்கு எம்ஜிஆர் சொன்னா நியாயம் அப்படின்னு நினைச்சு பாக்குறேன். திமுக வந்தால் திரும்ப ரவுடிசம் வரும், அராஜகம் வரும், அக்கறம் வரும். என்னைக்கு இருந்தாலும் சொன்னார், அது உண்மை. அதான் நடக்கும். உங்க தொகுதிக்கு நீங்க நல்ல திட்டம் செஞ்சா நல்ல பேர் வந்துடும் என்பதற்காக திமுக அரசு மறைமுகமாக யாரும் முட்டுக்கட்டை கொடுக்கிறதா? மறைமுகமா இல்ல, நேரடியாக முட்டுக்கட்டை போடும். எதுவுமே செய்யக்கூடாது உங்களுக்கு. செஞ்சா விஜயகாந்துக்கு பேராரு. ஏற்கனவே சுயமா நிறைய இது செய்யறானே, அதனால செய்யக்கூடாது. அவங்க ரொம்ப முட்டுக்கட்டை போடுறாங்க. அதுக்காக எந்த நேரமா நீங்க தப்பு பண்றீங்க, நான் போராட்டம் பண்ணிட்டு போயிருவீங்களா? மணல் கொள்ள இருக்கு. இன்னைக்கு போய் கொடி பிடிச்சி நீங்க எதிர்கட்சி கூட்டணி கட்சி எல்லாம் நீங்க போராட்டம் பண்ணிட்டு அவன் அடிக்கிற கொள்ள அடிச்சுக்கிட்டு இருக்க போறான். ஆளுங்கட்சியோட சேர்ந்தான மணல் கொள்ளையை நடக்குது. அந்த அதிகாரிகள் எல்லாம் சும்மா அதெல்லாம் பேருக்கு அதனாலதான் அதிகமா போராட்டம் போறது இல்ல. இதெல்லாம் கந்தொடர்பு என்ன பண்ணாலும் அவங்க எடுப்பாங்களே. ஆமா விஜயகாந்த் நீங்க போராட்டம் பண்ணாருப்பா, 2 யூனிட் எக்ஸ்ட்ரா ஏத்துறீங்க போல இருக்கு, லாரியில கொஞ்சம் இறக்குங்கன்னு சொன்னா நாளைக்கு அவங்க தப்பு பண்ண மாதிரி. சார், இந்த சட்டம் ஒழுங்க பத்திரிகை ஒழுங்கு எழுதுனா போதும் சார். பத்திரிகையில சில நேரங்கள் என்ன பண்றாங்க, நம்ம கட்சிக்கு சம்பந்தப்பட்ட நம்ம கட்சிக்கு சம்பந்தப்படாது. பத்திரிகையில இருக்கிறாங்க, ஒவ்வொரு கட்சியை சார்ந்தவர்கள் இருக்கிறாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி ரைட்டை எழுதிடுறாங்க. இவங்களும் மக்கள் படிக்கும் போது ஒரு பக்கம் எது உண்மை எது பொய்ன்னு தவிக்கிறாங்க. எதுவுமே இல்லாம இருக்க போகும்போது அந்த எடிட்டர்களோ இல்ல முதலாளிகளோ ஒரே இதுதான் இப்படித்தான் போகணும் அப்படின்னா தான் நல்லா இருக்கும். நேரு குடும்பம் தான் ஆளணுமான்னு கேட்டவர் தானே, அவங்க வாரிசே வரணுமான்னு சொன்னவர் தான் இன்னைக்கு இவங்க வாரிசை இவர் கொண்டு வர்றாரு. அதே நேரு உங்க குடும்ப கூட்டணியை வச்சுட்டு தான் செய்யறாரு. ஆக நாட்டில் எல்லாமே கண்துடைப்பு நடக்குது சார். எனக்கு சுத்தமா பிடிக்கிறது. மக்களுக்காக என்ன நீங்க குரல் கொடுக்குறீங்க? சும்மா அரசு சொல்றது தைரியமா எதுக்குன்னா எடுத்துட்டு வெளியே வந்தேன். யாரா இருந்தா இந்தியாபுரம் தானே, இதை மாத்திரம் ஏன் சொல்றேன்? இந்தியாபுரம் போக்கஸ் தான் கிடைக்கும். என்ன உடனே சொல்லுவாங்க சினிமா நடிகவனுக்கு என்ன அரசியல் தெரியும். எல்லாருமே இப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கு, சினிமா நடிகை அரசியல் தெரியாதுன்னா கடைசியில் உங்களுக்கு அரசியல் தெரியாம போயிடாம. அதுவும் பாத்துக்கிட்டு அவங்க சொல்றாங்க, அதை பத்தி நான் சிந்திக்கல. அவங்களுக்கு தெரிஞ்ச அரசியல் அதான், என்ன சினிமா நடிகன்னு சொல்லிட்டு போகலான்ட்டு மக்களை கொள்ளையடிக்கிற அரசியலா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அது தப்பு.